பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கான தேவ வார்த்தை சங்கீதம் 121:1 பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். தாவீது சொல்றாரு. நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸோ, தாய் தகப்பனையோ, சொந்த பந்தங்களோ தேடி நம்ம போகிறோம். அவங்களிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும், அவங்களுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் தாவீது என்ன சொல்கிறார் பாருங்கள், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எங்கிருந்து அவருக்கு ஒத்தாசை வருதா? பரலோகத்திலிருந்து தேவன் அவருக்கு ஒத்தாசை அனுப்புகிறார் அப்படின்னு ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இருந்தது. அதே போல் தான் நம்ம வேதத்தில் கூட வசனம் இருக்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு. பற்றுதலாக இருப்பது நல்லது. அதுபோல தான் நமக்கு ஒத்தாசை வரணும் அப்படின்னு சொன்னால் ஜனங்கள் மூலமாக நம்மளுக்கு வராது. நம்ம ஆஸ்தி அந்தஸ்துகள் இருக்கிறனாலே நம்மளுக்கு ஒத்தாசை வராது. நம்மளுக்கு பரலோக தேவனிலிருந்து தான் ஒத்தாசை வரணும். அது எப்படிப்பட்ட காரியமானாலும் சரி. அதே போல் சங்கீதம் 87:1 பாருங்கள், அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதத்திலே இருக்கின்றது. அவர் அஸ்திபாரம் எங்கே? பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறது. ஒத்தாசை வரணும்னா நம்மளுக்கு பரலோக தேவனிலிருந்து நம்மளுக்கு ஒத்தாசை வரும். அது பரலோக தேவனிலிருந்து வர அந்த ஒத்தாசை கடைசி வர உங்களுக்கு நிற்கும். கொஞ்சம் ஒத்தாசை இந்த உலக பிரகாரமான ஜனங்களிலிருந்து ஒத்தாசை வரும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் 1 நாள் 2 நாள் தான். நான் போகிற இடங்களை எல்லாமே கேட்பேன். நாங்கள் கொடுத்தா கொஞ்சமாக தான் நாங்கள் கொடுப்போம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒத்தாசை வரணுன்னா தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவர் அளவில்லாத காரியங்கள் உங்களுக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நிறைய உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் உங்களை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். அதுபோல் என்ன காரியம் இருந்தாலும் தேவன பாதத்தில் நம்ம கேட்குறவங்களாக இருக்கணும். அதே 120 சங்கீதம் 120:1 பாருங்கள். என்னை நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நம்ம மனுஷனை நோக்கி கூப்பிடும்போது மனுஷன் செவி கொடுக்க மாட்டான். கொஞ்ச நேரம்தான் மனுஷனோட அன்பு. அதே பரலோக தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவரோட அன்பு கடைசி வரை நிற்கும். அதனால் தேவ ஜனமே, நமக்கு என்னென்ன ஒத்தாசை வர பர்வதத்துக்கு நேராக நம்ம கண்ணுகளை எடுக்கணும். இந்த உலகத்தில் எத்தனை யார் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு காரியம் கேட்கும்போது அங்கிருந்து ஒரு வாட்டி 2 வாட்டி தான் உங்களுக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் நீங்கள் கூப்பிடுங்க, கடைசி வரை உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒத்தாசை வரும். தாவீதை நம்ம பார்க்குறோம், எவ்வளோ பாடுகளும் உபத்திரங்களும் வந்தாலும் எந்த ஒரு சிநேகத்தினையும் அவர் தேடி போகல, எந்த ஒரு தாய் தகப்பனை அவர் தேடி போகல, யாருன்னே அவர் தேடி போகல. ஆனால் அவர் தேடி போனது யாருன்னா, வானத்தையும் பூமியும் படுத்த கர்த்தர் அவங்களை தேடி போனார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தானியெல்லாம் நம்ம பார்க்குறோம், எனக்கு இந்த சிங்ககவில போடுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவர் என்ன பண்ணல, என்னை போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா கிட்டே போய் அவங்க கேட்கல, ஒரு மந்திரி கிட்டே அவர் போய் கேட்கல. அவர் என்ன பண்ணாருன்னா, தேவன் ஒத்தாசை வர பர்வதத்துக்கு நேராக அவங்களை கையெடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவ ஜனமே, என்ன நம்ம சொல்லி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அதுபோல் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ஒத்தாசை யாருன்னு நம்ம மனுஷனை நம்பக்கூடாது. நம்ம தேவனை நம்பும்போது அங்கிருந்து பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வந்து உங்கள் தேவைகளெல்லாம் தேவன் சந்திப்பார். நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உங்கள் பாதத்தில் நாங்கள் கர்த்தாவே இந்த காலை வேளையில் வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தாவே என்னென்ன காரியத்துக்காக அவங்க ஜெபிக்கிறாங்களோ, என்னென்ன ஒத்தாசை அவங்களுக்கு வேணுமோ, பரலோக தேவன் நீர் ஒவ்வொரு ஒத்தாசை அவங்களுக்கு அனுப்பி அவங்க தேவைகளெல்லாம் சந்தித்து சமாதான சந்தோஷத்தை தேவனீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. ஏசையா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.